அக்கா, எனக்குள்ள நான் ஒரு கையிலக்கா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரி சுட்டித்தனமான ஆனந்தி காட்டணும் ட்ரை பண்றீங்களா? உண்மையை சொல்லுங்க, லோன் கிடைச்சிருச்சு தானே? ஏய், அது எப்படி கிடைக்காம இருக்கும்? அதான் லோன் கண்டிப்பா கிடைக்கும்னு மேனேஜர் சொன்னதா அக்காவும் மாமாவும் சொன்னாங்கல்ல. அதனால தானே கேக்குறேன். அக்கா நீ சொல்லுக்கா. அக்கா சொல்லு. ஆனந்தி, கொஞ்சம் பேசாம இரு. கையல், என்னமாச்சு? லோன் கிடைக்கல. அட போக்கா, உனக்கு நடிக்கவே தெரியல. உண்மையாவே லோன் கிடைக்கல. அந்த பேங்க் மேனேஜர் கடைசி நேரத்துல உங்களுக்கு லோன் கிடையாது, ஷூரிட்டி இல்லைன்னு சொல்லி பேங்க்ல இருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டார். கையில் என்ன சொல்ற? நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. லோன் இல்லைன்னு சொல்லி கழுத்தறுத்துட்டான். அதான் எழில் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். கையில், மாப்பிள்ளைக்கு லோன் கிடைச்சிரும், பிசினஸ் ஆரம்பிச்சு மேல வந்துருவாரு, அதோட அவங்க அம்மா கிட்ட விட்ட சவால ஜெயிச்சிருவாரு நம்பிக்கையில இருந்தோம். இப்ப அதெல்லாம் இல்லைன்னா எப்படி கையில்? ஹசனே, என்ன ஹசன் இது? கயல் சிஸ்டருக்கும் வேலை போயிடுச்சு, நமக்கு இருந்த கேன்டீன் கான்ட்ராக்டும் போச்சு, மாப்பிள்ளைக்கு லோன் கிடைக்கல, நம்ம குடும்பத்துக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. ஆறுமுகம் விடு. இப்ப என்ன நடந்து போச்சு? லோன் கிடைக்கல, அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இந்த பேங்க் இல்லனா வேற பேங்கே இல்லையா? வேற எங்கேயாவது முயற்சி பண்ணா கிடைக்குமாப்ல. இத பாருங்க, நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க, உங்க முயற்சியும் நம்பிக்கையும் இழந்துடாதீங்க. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்னத்த இருக்கு? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான், அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல.